தேமுதிகனோட பொதுச் செயலாளர் பிரேமலதா என்ன சொல்லுங்க, நாங்கள் எல்லாம் தேர்தல் கூட்டணி பற்றி விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு ஏதோ சஸ்பென்ஸ் வாங்கி வைக்கிறாங்க. அவங்க திமுக செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில விஷயங்கள் திமுகவை பாராட்டியிருக்காங்க. இப்போ அண்மை காலமாக கொஞ்சம் பாராட்ட இந்த மதுரை பொதுக்குழுவிலேயே வந்து விஜயகாந்துக்கு இதுக்கு வந்து அதான் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இறங்க அது ஒரு இஷ்யூ இல்லை, இருந்தாலும் அதை செஞ்சுருக்காங்க. என்னப்பா இதெல்லாம் பேசி அவங்களுக்கு நெருக்கமாக வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் திமுக அணியில் தேமுதிக இடம்பெறுமா இல்லையான்னு தெரியாது, உறுதியாக தெரியாது. இனிமேல் தேமுதிகவுக்கு ஓட்டு பலம் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்காம முன்பு இருந்தது போல் இல்லை. கலைஞர் கருணாநிதியும் விஜயகாந்தும் இருந்தபோது வேறு விஷயம். அப்போ ரொம்ப அவளோடு எதிர்பார்த்த கலைஞர் கருணாநிதி அவருடைய ஃபேமஸ் வாசகம் ஒன்று, பழம் நழுவி பாலில் விழுந்த அளவுக்கு காத்திருந்தார். தே வேர் டெஸ்பரேட். இப்போ அப்படி கிடையாது. தேமுதிக அணியில் சேர்த்துக்கிட்டா அதனால் நான் ஒரு 5 ஓட்டு வருமா 10 ஓட்டு வருமா, நமக்கு என்ன வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், இருக்கிறத வச்சுக்கிட்டு நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் வலிமையாக இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர தேமுதிக அவங்க சேர்ப்பாங்கன்னு தெரியாது. இறக்கப்பட்டு சேர்க்கறது வேறு. 10ஓட 11 உங்களுக்கு ஆட்சியில் தொகுதியில் இடம் இல்லாட்டாலும் இதயத்தில் இடம்னு சொல்கிற மாதிரி போகலாம். ஆனால் தேமுதிக அந்த பக்கம் போக முயற்சி செய்வதாகத்தான் நமக்கு இந்த 2-3 நாட்களில் தெரியுது. ஆனால் எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும்னு தெரியல.